Hello friends, welcome to my channel. Today 9th standard second chapter Polynomials la exercise 2.4 la third sum paakalam. Find the value of k if x minus 1 is a factor of p of x in each of the following cases. அதாவது கொடுத்திருக்கிற பாலினாமியல்ல k ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது x minus 1 வந்து ஒரு ஃபேக்டரா இருந்தா k ஓட வேல்யூ என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா p of x வந்து 4 கொடுத்திருக்காங்க. 4 p of x கொடுத்திருக்காங்க. ஏனா ஃபேக்டர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே x minus 1 தான் சேம் தான். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். p of x equal to x squared plus x plus k. ஓகேங்களா? இப்போ x minus 1 is a factor அப்படினா x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்திருக்கிற p of x ல வந்து p of 1 அப்படினு சொல்லி அப்ளை பண்ண போறோம். அதாவது x squared னா என்னது 1 squared plus x ஓட வேல்யூ 1 plus k 1 squared வந்து 1 plus 1 2 2 plus k equal to 0 so k equal to minus 2. Second sum பார்க்கலாம். p of x equal to 2x squared plus k into x plus root 2. Same factor the x minus 1 so p of 1 ன்னு எடுத்துக்கிறோம். 2 into 1 squared plus k into 1 plus root 2. 2 into 1, 2. K into 1, k plus root 2. இப்போ 2 plus root 2 plus k equal to 0. So, நம்ம k மட்டும் வேணா 2 plus root 2 அந்த right side போகும்போது minus 2 plus root 2 கிடைச்சிரும். ஓகேங்களா? இதுதான் k ஓட வேல்யூ. அடுத்தது third sum பார்க்கலாம். p of x equal to k into x squared minus root 2x plus 1. இப்போ p of 1 சொல்லிட்டு அப்ளை பண்ண போறோம். k into 1 squared minus root 2 into 1 plus 1. k into 1 k minus root 2 plus 1. So k minus root 2 plus 1 equal to 0. இப்போ நமக்கு k ஓட வேல்யூ தான் வேணும். So right side போகும்போது minus 2 வந்து plus 2 plus root 2 ஆயிரும். plus 1 வந்து பாத்தீங்கன்னா minus 1 ஆயிரும். இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற k வேல்யூ. Fourth one, p of x equal to k x squared minus 3x plus k. p of 1 ன்னு சொல்லி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது k into 1 squared minus 3 into 1 plus k. So k into 1 squared 1 தான். இப்போ k into 1 k minus 3 into 1 minus 3 plus k equal to 0. இப்போ இங்க ஒரு k இருக்கு, இங்க ஒரு k இருக்கு. அப்போ 2k minus 3 equal to 0. இப்போ 2k equal to minus 3 அங்க ரைட் சைடு வரும்போது plus 3 ஆயிரும். So 2k equal to 3, k equal to 3 by 2. 2 இந்த சைடு வரும்போது by 2 ஆயிரும். சரிங்களா? இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க k வேல்யூ. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.